இந்த உலகத்தில் உன்னால் முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசாக சாதிக்க போகிற, தைரியமாக இரு, இந்த நம்பிக்கை வார்த்தைகள் சொல்வதற்கு நிறைய பேர் இல்லை. ஆனால் துவண்டு போய் இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த வார்த்தைகள்லாம் சொன்னால் வெடித்து செதறி பல சாதனைகள் செய்வாங்க. முடிஞ்ச சொல்லி பாருங்களேன், காசா பணமா, அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில், நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் உலகம் உன் வசப்படும். இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும். தரித்திரம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? ஒரு விரல் நீட்டிக்கொண்டு மற்ற 4 விரலில் சாப்பிடக்கூடாது. இந்த போஷரில் நிறைய பேர் அது திங்கக்கூடாது. சாப்பிட்டு கை கழுவிட்டு அந்த தண்ணியை இப்படி தெளிக்கக்கூடாது. சாப்பிடும்போது உள்ளங்கையில் படாத மாதிரி இப்படி சாப்பிடணும். 5 விரலால் தினம் ஒரு வேளையாவது மற்ற உயிரினங்களுக்கு, உங்கள் வயிறை தவிர வேறு யாருக்காவது உணவு கொடுத்துட்டு சாப்பிட பழகணும். யாராவது சாப்பாடு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற ஒரு வாழைப்பழத்தையாக தூக்கி கொடுங்க. சாப்பிடும்போது இடது கையாலும் எச்சில் கையாலும் பரமாறக்கூடாது. படுக்கையில் சாப்பாடு வைத்து சாப்பிடக்கூடாது. முதல்ல எறும்பு கடிக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். ஒருவரை பார்க்க வைத்து விட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அவனுக்கு பசிக்கிறதா, சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கணும். யாராவது எதிர்த்தாப்புல நின்னா, யாராக வேணா இருக்கட்டுமே. கன்னத்தில் கை வைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அதனால் இப்படிலாம் சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல சாப்பாடை போட்டுண்டு சாப்பிட்ணும். என்ன சாப்பிட்றோம், அறுசுவையில் எது நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது, தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கற்றுக்கணும். அதுதான் மெயின். அது இல்லாதக்கு நம்ம சும்மா எங்கேயோ பார்த்துட்டு எதையோ நினச்சிண்டு சண்டெல்லாம் போட்டுண்டு சாப்பிடக்கூடாது. சண்டை மனநிலையில் சாப்பிடவே கூடாது. மியூசிக்கை காதில் போண்டு கூட சாப்பிடுவோம், பரவாயில்ல. ஆனால் சண்டை போட்டு சாப்பிடக்கூடாது. தெரிஞ்சாச்சா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் போனீங்கன்னா துளசி இருக்கிற தண்டு பகுதியை வணங்கிட்டு செல்லுங்க. போகிற காரியம் உங்களுக்கு தடைகள் எதுவும் வராது. கருந்துளசி தரித்திரத்தை போக்கும். பச்சை துளசி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். சரியா? ஸோ இந்த துளசியை பற்றி தெரிஞ்சுக்கோ. அப்படியே இருந்து கொள்கிறேன். அவன் எண்ணம் போல் ஒரு சமையல் செய்பவர்களாக, வீட்டு வேலை செய்கிறவ அல்லது அவன் பிள்ளைகளுக்கு பணிவிட செய்வோம். எந்த உறவின் உரிமையை எதிர்பாராமல் வந்த கடமையை செய்துவிட்டு போகிறேன். புன்னகையும் அன்பும் காதலும் எனக்கு இங்கே கிடைக்காத சம்பளம். இருப்பினும் அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஏதோ ஒரு மன ஆறுதல் உங்களை கவனிச்சுக்கிறதுல. மேலும் எனக்கு உரிமை இல்லை அப்படின்னாலும் இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உறவுகள் நீங்கள் தானே. கோமும் வேதையும் உள்ளது. ஆனால் அதுக்கு போய் யார்கிட்ட போய் காட்ட? கொண்டவன் கூரோடு இருந்தால் கூரை ஏறி வைகுண்டம் போகலாம், இல்லைன்னா கோழி கூட பிடிக்க முடியாது. அவன் குடும்பத்தாரே நம்மளை ஏறி மிதிப்பாங்க. இது ஒரு பொண்ணுக்கும் அப்ளிகபிளாகிற ஒரு விஷயந்தான். ஒரு தடவை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் ஹஸ்பண்ட் வர அவன் என் ஒய்ஃபு, நீ சோயின்சோ தங்க, நீ சோயின்சோ அக்கா, இல்லை நீ சோயின்சோ அம்மா அப்படின்னு எந்த ஒரு ஆண் சொல்கிறானோ அந்த வீட்டில் தான் இவங்கள டீஸ் பண்ணாமல் இருப்பாங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னு நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாக நேசிக்கும் ஆணை இந்த 9 அறிகுறி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பான். நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை ஏற்றுப்பான். நிச்சயமாக அப்படி ஏற்றுக்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸோடு ஏற்றுண்டா மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக அவன் உனக்காகவே காணாமல் போகும். உன்னை தனது முதல் முன்னுரிமையாக கருதுவான். உணர்வுகளை வெளிப்படுத்துவான் மற்றும் நம்பிக்கை வைப்பான். தேவையான போது மன்னிப்பு கேட்பான். உன்னுடன் சிரிப்பான், ஆனால் கிண்டல் செய்ய மாட்டான். நாள் முழுதும் தொடர்பில் இருப்பான். உன் பிரச்சனைகளை தனக்கான பிரச்சனையாக கருதுவான். தனிப்பட்ட நேரத்துக்கும் இடம் கொடுப்பான். இப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விடிகாலத்தால் சில ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, வா நம்ம சேர்ந்து காஃபி குடிக்கலான்னு. அந்த ஒரு மொமெண்ட்டு தான்.
அதுவும் ஒரே போய் காஃபியை வச்சுட்டு உட்காந்து அன்றைக்கி பூரா அவன் ஷெட்யூலை சொல்லுவான். அவன் என்ன பண்ண போகிறான், அவன் பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதையே சொல்லி கழுத்துருப்பான். இதுதான் வந்து டிஸ்கஷனா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் காஃபி டிஸ்கஷனுங்கிறது என்னவா இருக்கணும்? கமெண்ட் பண்ணுங்க, கேட்போம். எனக்கு தெரியலப்பா.